கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக. வட மாநிலங்கள்ல மேக வெடிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவால பாதிக்கப்பட்டு வரும் சூழல தென்மேற்கு பருவமழை எப்போது முடிவடையும் என்ற கேள்வி எழுந்திருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. கார்கே, வணக்கம். ஆழ்ந்த தாழ்வு பகுதியினுடைய பாதிப்பு என்ன? தென்மேற்கு பருவமழை எப்ப முடிவடையும்னு எதிர்பார்க்கலாம்? முழு நிலவரம் என்ன கார்கே? நன்றி அஞ்சலி. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இந்த சூழலில் பல மாநிலங்களுக்கு, வட மாநிலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி இப்போது ரெட் அலர்ட்டில் இருக்கிறது. டெல்லியில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல் எல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படா இந்த மழை நிற்கும் அப்படின்னு வட மாநிலங்களில் இருந்து பேச்சுக்கள் வர தொடங்கிவிட்டது. அரசு நிர்வாகங்கள் முடிந்த அளவுக்கு தங்களால் மக்களை மீட்கக்கூடிய பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட தொய்வடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக மீட்பு பணிகளை ஈடுபட்டு அப்படின்னே சொல்லலாம். இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்னா, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அது இப்போது ஒடிசாவின் அருகே அது சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியால் பல மாநிலங்களில், குறிப்பாக மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சில நாட்களுக்கு மழை இருக்கும் அப்படின்றாங்க. இந்தியாவுடைய மையப்பகுதிகளில் ஒடிசா, அதே போல் தெலுங்கானா போன்ற இடங்களில் மழை தீவிரமடையும். நம்ம தெலுங்கானா எப்படி மிதந்தது அப்படின்றத கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். தெலுங்கானா, ஆந்திரா போன்ற இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் தீவிரமடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் சென்னை போன்ற இடங்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இன்றும் நாளையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் கடலோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வருவது போன்ற காட்சிகள் இப்போது இந்த ஃபோர்காஸ்டில் தெரிந்து கொண்டிருக்கிறது. இது தகவல் ஒன்று. அடுத்தது, தென்மேற்கு பருவமழையில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? இப்போவே மேகவெடிப்பு சென்னையில் ஒரு முறை ஏற்பட்டிருக்கிறது. வட மாநிலங்களில் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை நினச்சி பார்த்தா அது எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியும் அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நினைக்கிறார். ஹேமச்சந்திரன், வணக்கம். இப்போ வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கம் என்ன? ஏற்கனவே வட மாநிலங்கள் மிதந்துட்டு இருக்கு. இந்த தாழ்வு பகுதி என்ன செய்யும்? குறிப்பா பார்த்தோம்னா, இந்த வட மாநிலங்கள்ல பெய்து வரும் அதீத கனமழை, இந்த மேகவெடிப்பு போன்ற குறுகிய காலத்துல பெருமழைங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக குறையும். இன்று இரவு முதலே வட மாநிலங்கள்ல மழையின் தாக்கம் அப்படிங்கிறது படிப்படியா குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல இந்த ஒடிசா அருகே நீடிக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய நாட்கள்ல மத்திய இந்தியா ஊடாக நகரும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் வழியாக ஊடாக நகர்ந்து குஜராத் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக அடுத்த 2-3 நாட்கள் வட இந்தியாவில் மழை குறைந்தாலும் மத்திய இந்திய மாநிலங்கள்ல மழையின் தாக்கம் படிப்படியாக தீவிரமடையும். இந்த வாரத்தின் இறுதி நாட்கள்ல, குறிப்பாக இந்த வாரத்தின் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வாக்குல பாத்தீங்கன்னா நமக்கு குஜராத் மாநிலத்துல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தின் வடக்கு பகுதியிலையும் ஒரு குறுகிய நேரத்துல தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தாழ்வு பகுதி குஜராத் நோக்கி நகர்வதன் காரணமா எப்போ இந்த தென்மேற்கு பருவமழை முடியும்? குறிப்பாக செப்டம்பர் மத்தியில் இது விலக தொடங்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இது எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது. உங்களுடைய கணிப்பு என்ன? இந்த தாழ்வு பகுதி குஜராத் நோக்கி நகர்ந்து இந்த வார இறுதியில வலுவிழந்த பிறகு ஒட்டுமொத்தமா இந்தியாவில தென்மேற்கு பருவமழை சற்று வலு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த ஒரு 2-3 வாரங்களுக்கு, குறிப்பாக பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்தின் இறுதி வாரம் வரைக்குமே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் அப்படிங்கிறது இல்லை. அதே சமயத்துல இயல்பாக தென்மேற்கு பருவமழை விலக தொடங்குவது செப்டம்பர் 15ஆம் தேதி. ஆனா நமக்கு செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை திசை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கடல் சார்ந்த அலைவுகள்லாம் சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுவதால் இம்மாத இறுதி செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரையிலான காலகட்டத்துல அடுத்த ஒரு 2 சுற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா மற்றும் தெலுங்கானா, ஆந்திரா, ஒடிசா போன்ற மாநிலங்கள் எல்லாம் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குஜராத் மாநிலத்திலையுமே அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிப்பதற்கான சூழல் காணப்படுது. ஸோ அப்படி பார்த்தா அக்டோபர் இறுதி வரை அது தென்மேற்கு பருவமழையாக தான் பதிவாகும். இன்னும் 2 சுற்று மழை இருக்கு, அப்படிதானே?
ஆமா, கண்டிப்பா பார்த்தோம்னா, நமக்கு இப்போ ஒரு கேப் இருக்கு. இந்த குஜராத் நோக்கி இந்த தாழ்வு பகுதி நகர்ந்த பிறகு, ஒரு செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 20ஆம் தேதி வரையிலான காலகட்டத்துல தீவிர மழை நிகழ்வுகள் இந்தியாவுல இருக்காது. அதே சமயத்துல செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தாழ்வு பகுதிகள் உருவாவது, அது வட இந்தியா ஊடாக அல்லது மத்திய இந்தியா ஊடாக நகர்வது. இதன் காரணமா வட இந்தியா மற்றும் மேற்கு கடற்கரை ஓர மாநிலங்களான மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவது போன்ற சூழல் நமக்கு இம்மாத இறுதி அக்டோபர் முதல் 2 வாரங்கள்ல உருவாகும். அப்படி பார்த்தா தென்மேற்கு பருவமழை நீடித்து இந்த ஆண்டு மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு மழையை கொடுக்கக்கூடிய பருவமழை எப்போ தொடங்கும்? அப்போ அது இன்னும் டிலே ஆகுமா? டிலே ஆனா டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி வரைக்கும் மழை இருக்குமா? இயல்பாவே பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழகத்துல விடைபெறுவது அக்டோபர் 15ஆம் தேதி. இந்த ஆண்டு அது சற்று தாமதம் அடைவதற்கான சூழல் இருக்கு. ஏன்னா நமக்கு முதல் 2 வாரங்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமா நீடித்தா அதன் பிறகு காற்றின் போக்கு மாற வேண்டும், அது நிலையற்ற தன்மை வர வேண்டும், அதன் பிறகு கிழக்கு காற்று வரணும். இதுக்கெல்லாம் சிறிது காலம் எடுக்கும். அப்படி பார்த்தா நமக்கு ஒரு வார காலத்திற்கு சற்று வடகிழக்கு பருவமழை தாமதம் அடையலாம். அதை நம்ம அடுத்த மாதம் தான் உறுதிப்படுத்தலாம். இருந்த போதிலும் வடகிழக்கு பருவமழை தாமதமாக தொடங்கிய வருடங்கள்லயும் நல்ல மழைப்பொழிவா நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா இப்போ ஏற்படக்கூடிய அச்சம் அப்படின்றது வட மாநிலங்கள் வெள்ளத்துல மிதக்குது, திடீர் மேக வெடிப்புகள் ஏற்படுது. சென்னையில எல்லாம் மேக வெடிப்பு பார்க்குறோம். இப்போ தென்மேற்கு பருவமழை போலதான் வடகிழக்கு பருவமழையும் இருக்குமா? வடகிழக்கு பருவமழையினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? இந்த வருடம் பாத்தீங்கன்னா நமக்கு லானினா மற்றும் நெகட்டிவ் ஐஓடி ஆண்டாக தான் அமைய இருக்கு. நம்ம கடந்த சில வருடங்களாகவே இந்த லானினா அமைப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டும் நமக்கு நிகழ்வுகள் சார்ந்த மழைப்பொழிவு இருக்கும். இது எந்தெந்த பகுதிகளுக்கு தீவிரத்தன்மையா இருக்கும், எத்தனை சுற்றுகள் மழைப்பொழிவு என்பதெல்லாம் நமக்கு இன்னும் அடுத்த ஓரிரு வாரங்கள்ல நமக்கு துல்லியத்தன்மையா நமக்கு தகவல் கிடைக்கும். ஓகே, அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படிதானே? மழையோ புயலோ தாழ்வு பகுதியோ? ஆமா, இந்த வருடம் பொறுத்தளவுக்கு நமக்கு நிகழ்வுகள் சார்ந்த மழைப்பொழிவாக தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நல்ல மழைப்பொழிவா வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழகத்துக்கு. தென்மேற்கு பருவமழையை போலவே சாதகமான ஒரு சூழலை வடகிழக்கு பருவமழையும் கொண்டிருக்கும். குறிப்பாக தீவிரமான மழைக்கான வாய்ப்புகள் வடகிழக்கிலும் இருக்கிறது அப்படின்ற பார்வைகளையும் உங்களுடைய கணிப்பை வெளிப்படுத்துறீங்க. இணைந்ததற்கு நன்றி ஹேமச்சந்திரன். வடகிழக்கு மாநிலங்களில் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்திற்கு 2 சுற்றாக இந்த மழை தொடரப்போகிறது. அதுக்கப்புறம் தான் ஒரு கேப், அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. தமிழகத்திற்கான மழை இந்த முறை தீவிரமாக இருக்கும் அப்படின்னு தகவல்கள் வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கிராண்ட் ஓபனிங் செப்டம்பர் 4ஆம் தேதி தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் ஈசிடெக் சிசிடிவியின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் திறப்பு விழா. அனைவரும் வருக வருக.